ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்டிபிசியோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் வந்து இருக்கு. ஸோ கவனமா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். அந்த கவனமா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பதட்டத்திலே நிறைய பேர் தப்பா அப்ளை பண்ணிருந்தாங்க. என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோ வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் இல்லாம எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, சிக்னேச்சர் வந்து ரொம்ப சின்னதா அப்லோட் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி நேம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருந்தாங்க. 10th மார்க் ஷீட்ல எப்படி நேம் இருக்கணுமோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து டைப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது லெட்டர் ஏதாவது இதாகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மே சில நேரம் வந்து ஸ்ட்ரக் ஆகி அப்படி நிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் கொடுக்கணும். சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட குவாலிபிகேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும். சோ அது சர்வர் எரரா இருக்கும். எல்லாருமே அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் சில இடத்துல அப்படியே நின்னுட்டு ஒரு எரர் மெசேஜ் வரும். அதாவது என்ன வரும்னா, சோ இதை நீங்க செக் பண்ணுங்க, இது வந்து உங்களோட ஏஜுக்கு இந்த ஜாப் வந்து கரெக்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாப் அப் மெசேஜ் மாதிரி வரும். சோ அதை பார்த்துட்டு நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க 12th முடிச்சிருக்கீங்க, உங்களோட ஏஜ் கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா, எரர் மெசேஜ் வருது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோ. ஓகேவா? சோ போட்டோ பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோவை நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ அப்லோட் பண்ணுங்கன்னா, இன்னொரு கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா, மேம் நான் ரீசெண்டா எடுத்த போட்டோ அப்லோட் பண்ணிடுறேன், நான் டிவி போறதுக்கு எப்படியும் 1.5 வருஷம் ஆகிரும், எக்ஸாம் சிபிடி 1 சிபிடி 2 டைப்பிங் எல்லாம் முடிச்சு போகும்போது, அப்ப அது பழைய போட்டோ ஆகிரும்ல, அப்போ நான் நியூ போட்டோ கொண்டு போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ நீங்க இப்போ அப்ளிகேஷன் டேட் லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய போட்டோவா இருக்கட்டும், அந்த டைம்ல நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இந்த எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கு ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுதான் குரூஷியல் டேட்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டை வச்சுதான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்டிபிசியோட 12th லெவல் போஸ்டுக்கு 20/10/2024 தான் லாஸ்ட் டேட். சோ இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்க கையில சர்டிபிகேட் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் படிக்கும் போதோ இல்ல காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதோ அப்ளை பண்ணாங்க எக்ஸாமுக்கு. கோவிட்னால டிலே ஆகி அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியே முடிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அப்ளை பண்ணும்போது நீ 12th தான் முடிச்சிருந்த, அப்போ நீ 12th லெவல் போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிள் அப்படின்னு தான் எடுத்தாங்களே தவிர, இப்ப டிவி அப்போ நீ வந்து மாஸ்டர் டிகிரியே முடிச்சிருக்க அப்படிங்கிறதுக்காக நீ டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லல. ஓகேவா? சோ அதனால அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்க கையில எல்லாமே இருக்கணும். ஓகேவா? சோ இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ, அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஒரு போட்டோ ஸ்டுடியோ போங்க, அங்க போய் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுங்க, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டுடியோல நீங்க எடுக்கக்கூடிய போட்டோவோட ஹார்ட் காப்பி வாங்குவீங்க இல்லையா, அந்த சாஃப்ட் காப்பிய அப்படியே உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப சொல்லிருங்க உங்களோட போட்டோவை. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, பிரவுசிங் சென்டர்ல போட்டோ சைன் எல்லாமே வச்சிருப்பாங்க. சில இடத்துல பிரவுசிங் சென்டர் ஸ்டுடியோ எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கும். சோ அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க வச்சு எடுத்துட்டு சாஃப்ட் காப்பி வாங்காம வந்துருவாங்க. வாங்கிட்டு வர்றது நல்லது, ஏன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்களே வீட்டுல உட்காந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அந்த ஸ்டுடியோல எடுக்க போட்டோவோட சாஃப்ட் காப்பியும் கரெக்டா உங்க போன்ல வாங்கிட்டு வந்துருங்க. வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப சொன்னீங்கன்னா அவங்களே அனுப்பிடுவாங்க. சோ நீங்க வீட்டுல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அந்த போட்டோவை, ஸ்டுடியோல எடுக்கக்கூடிய போட்டோவை கிளியரா வச்சுக்கோங்க. ஒரு A4 பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த A4 பேப்பர்ல நீட்டா ஒரு ப்ளூ கலர் பென்னை வச்சு சைன் கரெக்டா தெரியற மாதிரி கொஞ்சம் பெருசா போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அந்த சைனையும் நீட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு இதுல தப்பு வராது. ஏன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு காரணமே போட்டோ கிளியரா இருக்காது, சைன் கிளியரா இருக்காது. இதை வச்சுதான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ரெண்டையும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இனிஷியல் பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி அப்பாவோட இனிஷியல் வச்சிருப்பீங்க, மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட இனிஷியல் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. சோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா இப்ப மேரேஜ் ஆன விமன் எல்லாருமே கேட்கக்கூடிய டவுட் அதுதான். நான் மேரேஜுக்கு முன்னாடி அப்பாவோட இனிஷியல் வச்சிருந்தேன், மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட இனிஷியல். சோ மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா ஹஸ்பண்டோட இனிஷியல் சேஞ்ச் பண்ணணுங்க கூடிய அவசியம் இல்ல. சோ நீங்க மேரேஜுக்கு முன்னாடி அப்பாவோட இனிஷியல் வச்சிருப்பீங்க இல்லையா, அதையே நாளும் வச்சு நீங்க சைன் பண்ணிக்கலாம். நீங்க உங்க சைனை மாத்தணும், அதை மாத்தணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு மேம், சோ நான் கண்டிப்பா ஹஸ்பண்டோட இனிஷியல் தான் போடணுமா அப்படின்னு கேக்குறீங்க. அப்படிலாம் இல்ல. சோ இனிஷியலுங்கிறது நம்மளோட இதுதான். நம்ம அப்பாவோட இனிஷியல்னாலும் வச்சுக்கலாம், இல்ல ஹஸ்பண்டோடதுனாலும் வச்சுக்கலாம். சேஞ்ச் பண்ணிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேம் இந்த டைம்ல நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல சென்னையில இருக்கேன். சோ இது என்னோட இப்போ கரண்ட்ல நான் இருக்க அட்ரஸ், என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வேற. அப்ப நான் இது ரெண்டுலயும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தெளிவா சொல்லியிருக்கான். நீ கரண்ட் அட்ரஸ்ல என்ன எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸை இதுல கொடுங்க. இல்ல பெர்மனன்ட் அட்ரஸ்
பெர்மனன்ட் அட்ரஸ்ல கொடுங்க. இல்ல ரெண்டுமே சேம்னா ரெண்டுலயுமே சேம் அட்ரஸ் கொடுங்க. என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன்னா, எல்லாருக்கும் கண்டிப்பா பெர்மனண்டா ஒரு பிளேஸ் இருக்கும், பெர்மனண்டா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும், இல்ல பெர்மனண்டா ஒரு வாடகை வீடுனாலும் நம்ம அம்மா அப்பா எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு கொரியர் வருது, ஏதாவது ஒரு லெட்டர் வருதுன்னா அந்த அட்ரஸுக்கு தான் வரும், அங்கதான் நான் வந்து இருக்க போறேன் அப்படின்னா அந்த அட்ரஸ கொடுத்துருங்க. இந்த அட்ரஸ வச்சு உங்களை இப்போதைக்கு எங்கேயுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபைனலா உங்களுக்கு ஏதாவது நீங்க எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாருமே நீங்க கொடுத்திருக்க அட்ரஸ்ல தான் வரும். ஓகேவா? சோ அந்த அட்ரஸ நீங்க லாஸ்டா கூட சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். டிவி முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது இத வச்சு பிரச்சனை இல்ல. ஆனா அட்ரஸ் கொடுக்கும்போது நீங்க கரெக்டா கொடுங்க. ஓகேவா? எந்த அட்ரஸ் தெளிவான அட்ரஸ்ல நீங்க இருக்கீங்களோ, எங்க இருப்பீங்களோ, சப்போஸ் நீங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சொந்த ஊர்ல யார் இருப்பாங்க? அப்பா அம்மா இருப்பாங்க. எப்படியும் நமக்கு ஒரு லெட்டர் வருதுன்னா அவங்க பத்திரமா எடுத்து வைக்க தான் போறாங்க. சோ அதனால அந்த அட்ரஸ வச்சு நீங்க குழப்ப வேண்டாம். கரெக்டா அட்ரஸ் கொடுங்க. இல்ல நான் கரண்ட் அட்ரஸ்லயும் பெர்மனன்ட் அட்ரஸ்லயும் சோ 2 அட்ரஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல. கரண்ட் அட்ரஸ்ல ஒரு அட்ரஸும் பெர்மனன்ட்ல ஒரு அட்ரஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சோ அடுத்து இன்னொரு இது என்னன்னா டாட்டூ. ஓகேவா? சோ பச்சை குத்தி இருக்குது. ஓகே. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் கையில பச்சை குத்தி இருக்கேன் மேம், நான் எலிஜிபிளா, பச்சை குத்தி இருந்தா என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம்ல பச்சை குத்தி இருந்தா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க டேட்டூ போட்டிருந்தீங்க அப்படின்னா, டேட்டூ போட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சோ டேட்டூ போட்டிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ அடுத்து இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய டவுட் எல்லாருக்கும் வருது, ஓபிசி சர்டிபிகேட். ஓகேவா? சோ ஓபிசி சர்டிபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே ஓபிசி சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன டவுட்னா, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டும் வந்து நின்னுட்டு அவங்க மேம் நானும் ஓபிசி சர்டிபிகேட்ல தான் வாங்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் தெளிவா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓபிசி சர்டிபிகேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இவங்க தான் ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்கணும். ஓகேவா? சோ நம்மளோட ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஜாதி சான்றிதழ் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அந்த ஜாதி சான்றிதழ் வேற, இந்த ஓபிசி சர்டிபிகேட் வேற. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிசி சர்டிபிகேட், எம்பிசி சர்டிபிகேட், பிசிஎம்னு ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்காங்கன்னா அந்த சர்டிபிகேட்டையே ஓபிசி சர்டிபிகேட்னு வச்சு அதுல உள்ள நம்பரே கொடுத்து அப்ளை பண்ணிடுறீங்க. சோ அந்த மாதிரி மிஸ்டேக் ஏதாவது பண்ணிருந்தாலுமே ஒன்னும் பிரச்சனை இல்ல. கரெக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும். அந்த டைம்ல நாம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நாம பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்ட்டு தான் கரெக்ஷன் விண்டோன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல நீங்க விட்ட சின்ன சின்ன தப்பு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ ஓபிசி சர்டிபிகேட் வாங்கக்கூடியவங்க யாருன்னா, நீங்க பிசியாவோ, எம்பிசியாவோ, பிசிஎம்ஆவோ, டிஎன்சியாவோ சோ இதுல வர்றீங்க அப்படின்னா நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும். ஓபிசி சர்டிபிகேட்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இ சேவை மையத்துக்கு உங்களோட வருமான சான்றிதழ்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்கம் சர்டிபிகேட், அதை எடுத்துட்டு போனீங்கன்னாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இவங்க தான் ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும். மத்த யாரும் ஓபிசி சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி உங்க கையில இன்கம் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய வருமான சான்றிதழ் வந்து இருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த சர்டிபிகேட்டை என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணா அது வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறமா ஓபிசி வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். மேம் இது வந்து எனக்கு ஒரு 2 வாரத்துல கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஊரை பொறுத்து இருக்கு. சில ஊர்ல சீக்கிரம் வாங்கி கொடுத்துருவாங்க, சில ஊர்ல 1 மாசம் வரைக்கும் இழுத்தடிச்சிருவாங்க. ஓகேவா? அதனால நீங்க வந்து இப்ப கடைசி நிமிஷத்துல போய் 2 சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டு பதட்டத்துல அப்ளை பண்றதுக்கு ஓபிசிக்கும் ஜெனரலுக்கும் கட் ஆஃப் எவ்வளவு வித்தியாசம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3ல இருந்து 5 மார்க்கு தான் வித்தியாசம் இருக்கும். நான் அந்த 5 மார்க்குக்கும் சேர்த்து படிச்சிருவேன் அப்படின்னா இந்த ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு நீங்க அலைய வேண்டாம். சப்போஸ் எனக்கு ஓபிசி சர்டிபிகேட் கிடைச்சிரும், 2 வாரத்துல கிடைச்சிரும், லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே கிடைச்சிரும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓபிசி சர்டிபிகேட் அலைஞ்சு வாங்கிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் வெளியூர்ல இருக்கேன், இனிமேதான் வந்து அப்ளை பண்ணி, எங்க ஊர்ல இன்னும் 1 மாசம் ஆகும்னு சொல்றாங்க, விஏஓ 1 மாசம் ஆகும்னு சொல்றாரு, அப்ப எனக்கு நான் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜென்ரல்ல அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஜென்ரலுக்கு எந்த ஒரு சர்டிபிகேட்டும் நீங்க அப்லோட் பண்ண வேண்டாம். நான் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ பொதுவா ஜென்ரல்னு கொடுத்துருங்க. ஜென்ரல்ல இன்னொரு கேட்டகரி வருவாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகேவா? சோ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா ஜென்ரல், ஆனா உங்களுக்கு வருமானம் கம்மியா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஜென்ரல்னு பொதுவா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எந்த சர்டிபிகேட்டும் வேண்டாம். ஜென்ரல்ல இடபிள்யூஎஸ் குள்ள போறீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும். ஓகேவா? என் கையில எந்த ஒரு சர்டிபிகேட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் ஜென்ரல்ல போயிருங்க. ஓகேவா? என்னால இன்கம் சர்டிபிகேட் எல்லாமே அப்ளை பண்ணி ஓபிசி சர்டிபிகேட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் ஓபிசி சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இ சேவை மையத்துக்கு இன்கம் சர்டிபிகேட், உங்க ஆதார் கார்டு, உங்க ரேஷன் கார்டு, இதெல்லாம்
அதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கனாலே அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 60 ரூபாய் சார்ஜ் வாங்குவாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதெல்லாம் கையில இருக்குன்னா வாங்கிக்கோங்க. சோ இந்த இது இல்லங்கிற பதட்டத்துல எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிசி சர்டிபிகேட் கையில இல்லைன்னா ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளைவே பண்ண முடியாதா மேம் அப்படின்னு கேக்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஓபிசி சர்டிபிகேட் இல்லைன்னா ஜஸ்ட் ஜென்ரல்னு போட்டு நீங்க அப்ளை பண்ணி விடுங்க. ஜென்ரல்ல யாருனாலும் வரலாம். ஓகேவா? சோ ஜென்ரல்ல இவங்கதான் வரணும், இவங்கதான் வரக்கூடாதுன்னு கிடையாது. சோ நீங்க ஜென்ரல்ல போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓபிசி சர்டிபிகேட் கையில இருந்துச்சுன்னா ஓபிசி சர்டிபிகேட் வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அடுத்த டவுட் பாத்தீங்கன்னா, இந்த சர்டிபிகேட் எப்ப இருக்கணும்னா, இந்த எக்ஸாமோட லாஸ்ட் டேட் என்ன? 12th லெவல் போஸ்ட்டுக்கு 20ஆம் தேதி தானே. சோ 20/10/2024 தான் லாஸ்ட் டேட். இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கணும். இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். ஓகேவா? சோ அப்போ இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களால வாங்க முடியல அப்படின்னா ஜெனரல்ல அப்ளை பண்ணிருங்க. ஓகே. அதே மாதிரி கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு 13/10/2024 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து நீங்க கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா 10th சர்டிபிகேட் அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல 12th சர்டிபிகேட்டையும் 12th சர்டிபிகேட் அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல 10th சர்டிபிகேட்டையும் அப்லோட் பண்ணி விட்டுருதீங்க. பாஸ் அவுட்டையும் மாத்தி மாத்தி கொடுத்துருதீங்க. சோ இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சோ அந்தந்த இடத்துல அந்தந்த சர்டிபிகேட்டை கரெக்டா அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்றீங்கன்னா, டைப்பிங் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்க இடத்துல தெரியும் எஸ்ன்னு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து இன்னும் நீங்க மெசேஜ்ல என்ன சொல்றீங்கன்னா, மேம் டைப்பிங் தெரியுமா அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா தெரியாது மேம் டைப்பிங், என்கிட்ட டைப்பிங் சர்டிபிகேட் இல்ல, நான் வந்து லோயர் முடிக்கல ஹையர் முடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் லோயர் ஹையர் டைப் படிச்சிருக்கணும், தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஓகேவா? மேம் எனக்கு டைப் பண்ணவே தெரியாது, நான் கம்ப்யூட்டரே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. CBT 1 CBT 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 மாசம் டைம் இருக்கும். அப்போ உட்காந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணா டைப்பிங் வந்து கத்துக்கலாம். ஓகேவா? சோ டைப்புக்கு சர்டிபிகேட் தேவையில்ல. ஓகேவா? சோ நீங்க பேசாம அதுக்கு நோ போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா டைப்பிங்க்குன்னு சில போஸ்ட் இருக்கு, அதுக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க டைப்பிங் தெரியுமான்னு கேட்டிருக்க இடத்துல எஸ் போட்டு விட்டுருங்க. ஓகேவா? மேம் தெரியாம நான் நோ போட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும். அந்த டைம்ல நீங்க அதை எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டைப்பிங் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்க இடத்துல எஸ் கொடுங்க. இன்னும் சோ இன்னொரு டவுட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபீஸ் எக்ஸம்ஷன். சில ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபீஸே பே பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வர மாட்டேங்குது மேம், ஃபீஸ் எக்ஸம்ஷன் ஒண்ணு வருது, அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால ஃபீஸ் பே பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபீஸை வந்து பே பண்ணிருங்க. எப்படினாலுமே CBT 1 கொடுத்ததுக்கு அப்புறமா, CBT 1 எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ண போறாங்க. ஏன்னா நீங்க ஃபீஸ் பே பண்ணாம அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்டா ஃபைனல்ல டிவி போகும்போது இதை வச்சு கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 250 ரூபாயை பார்க்காதீங்க. சப்போஸ் அதுல வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ வேற எந்த மாதிரியும் ஃபீஸ் எக்ஸம்ஷன் எதுவுமே கிடையாது அப்ளிகேஷன்ல. சோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டகரியில வருவீங்களோ, உங்களுக்கு 500 ரூபாய் ஃபீஸ்னா அந்த 500 ரூபாயை பே பண்ணுங்க. அதுல 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 250 ரூபாய் ஃபீஸ், நீங்க வந்து SC/ST ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஃபீமேலா இருக்கீங்கன்னா 250 ரூபாய் ஃபீஸ் வரும். சோ அந்த 250 ரூபாயை பே பண்ணுங்க. உங்களுக்கு CBT 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் 250 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த எக்ஸாமோட மினிமம் ஏஜ் வந்து 18. ஓகே. சோ நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுமே அதுவே உங்களோட ஏஜ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிரும். ஓகே. சோ மினிமம் ஏஜ் 18க்கு கீழே இருக்கு, எனக்கு 17.5 ஆகுது, அப்ப நான் ரவுண்டா அதை 18ன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி எடுக்கக்கூடாது ஏஜ். ஓகேவா? சோ 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ 18 வயசு ஆயிருந்தா தான் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு டவுட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 12th லெவல் போஸ்டுக்கான ஏஜ் லிமிட். நீங்க இதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க டேட் ஆஃப் பர்த்தே தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து நோட்டிபிகேஷனை தெளிவா பாருங்க. உங்களோட ஏஜுக்கு அந்த நோட்டிபிகேஷன் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு எப்படி கொடுத்திருக்காங்கிறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏஜ் குரூப் வந்து 18ல இருந்து 33. யாருக்கு? URக்கும் EWSக்கும் 18ல இருந்து 33. அப்ப நீங்க UR EWS இருந்தீங்க அப்படின்னா 2/1/1992க்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2/1/1992 கொடுத்திருக்காங்களா, 1/1/1992 இருந்தா கூட நீங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. அப்பர் லிமிட் பாத்தீங்கன்னா URக்கு 2/1/1992க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது.
ஓகேவா? ஓபிசி பாத்தீங்கன்னா 2/1/1989க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகே. சோ ஓபிசி நான் கிரீமி லேயர் வந்து 2/1/1989க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. இப்ப 2 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு ஃப்ரெண்டோட வயசு 2 பேரோட வயசுமே பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. சோ 2 பேரோட வயசுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 33 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ ஒருத்தருக்கு ஓபிசில இருக்கிறவரோட வயது வந்து என்னவாகிரும்? அக்செப்ட் ஆகிரும். அதே இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்களோட வயசு 33 வயசு ஆகுது. ஓகேவா? அதே ஓபிசில இருக்க ஸ்டூடெண்டோட வயசும் 33ன்னு வச்சுக்கோங்க. இவர் அப்ளை பண்ணும்போது இவரோட அப்ளிகேஷன் வந்து என்னவாகிரும்? அக்செப்ட் ஆகிரும். ஏன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 36 வயசு வரைக்கும் இவர் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆனா இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜே 33 வயசு தான். யூஆர்ல இருப்பாரு உங்க ஃப்ரெண்டு. அப்ப என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகுது, எனக்கு அக்செப்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. உங்களோட கேட்டகரி பாத்தீங்கன்னா யூஆர், ஃப்ரெண்டோடது பாத்தீங்கன்னா ஓபிசி. ஓகேவா? ஓபிசியோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். சோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 33 வயசு வரை தான் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? சோ இதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு அப்ளிகேஷன் இதாகுது, எனக்கு மட்டும் ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு கேட்கக்கூடாது. நீங்க என்ன கேட்டகரியோ அதை நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட 12% என்ன, 12ல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்களா எல்லா சப்ஜெக்ட்லயும், அதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் 12th படிச்சிருக்கேன் ஆனா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஓகேவா? கரெக்டா டேட்டா பாத்துக்கோங்க. 12th லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களா, இதே மாதிரி டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கும் நோட்டிபிகேஷன்ல ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 2/1/1989க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் 2/1/1988 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. 2/1/1989க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டினா 2/1/1987க்கு முன்னாடி பிறந்த ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ அப்ப இதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது 1986 நான் எஸ்சி ஸ்டூடெண்ட் இல்ல எஸ்டி ஸ்டூடெண்ட், நான் வந்து எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. உங்க வயசை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எனக்கு 33 இல்ல 33 இல்ல 34 அப்படின்ட்டு நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா டேட் ஆஃப் பர்த் தெளிவா கொடுத்திருக்கான். ஓகேவா? சோ அதனால அப்ளை பண்ணும்போது அந்த நோட்டிபிகேஷன்ல உங்க டேட் ஆஃப் பர்த்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கரெக்டான்னு பாருங்க. ஓகேவா? சோ 2/1/1900 நீங்க இடபிள்யூஎஸ்ஆ இல்ல யூஆரா 2/1/1992க்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வருதா? சோ நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. இல்ல உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2/1/93ல பிறந்திருக்கீங்களா? சோ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. சோ அதே மாதிரி 2/1/2002 நீங்க அப்ளை பண்ணலாம். அவங்க கொடுத்திருக்கதே ஜனவரி மாசம் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த டேட்டுக்கு முன்னாடி உள்ளதா இருக்கக்கூடாது. ஓகே, கிளியரா புரியுதா? சோ அதே மாதிரி ஓபிசி உங்களோட டேட் ஆஃப் பர்த் பாத்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி உங்களோட டேட் ஆஃப் பர்த் பாத்துக்கோங்க. லோயர் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 1/1/2007. ஓகேவா? சோ இதுக்கு அப்புறமா பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. 1/1/2007க்கு அப்புறமா பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் 2008ல பிறந்திருக்கேன் மேம், நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. 2006ல பிறந்திருக்கேன், 5ல பிறந்திருக்கேன், 4, 3 இதுல எல்லாம் பிறந்திருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ லோயர் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 1/1/2007. சோ இதுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. 1/1/2008ங்கும் போது உங்களுக்கு 17 வயசு ஆகிரும். ஓகேவா? சோ அப்போ நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. கரெக்டா இந்த டேபிள பாத்துக்கோங்க. ஓகேவா? டேபிள பாக்குறத விட முக்கியமானது நீங்க எந்த கேட்டகரியோ அதுல பாக்கணும். எஸ்சி எஸ்டியா இருந்தா எஸ்சி எஸ்டிக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன, நான் கிரீமி லேயர் ஓபிசியா இருந்தீங்கன்னா அதுக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன, யூஆருக்கு டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத தெளிவா பாத்துக்கணும். ஓகேவா? சோ ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணக்கூடாது. நாம வேற கேட்டகரியா இருப்போம், ஃப்ரெண்ட் வேற கேட்டகரியில வருவாங்களா இருக்கும். ஓகேவா? சோ இதை கரெக்டா பாத்துக்கோங்க. சோ இதை தாண்டி வேற எதுவும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணும்போது தெளிவா அப்ளை பண்ணுங்க. தெளிவா அப்ளை பண்ணணுமேங்கிற பதட்டத்துல தப்பா அப்ளை பண்ணிடாதீங்க. ஓகேவா? கூலா உட்காருங்க. உங்க பக்கத்துல 10th மார்க் ஷீட் இருக்கும். அதுல நேம் எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி உங்க பக்கத்துல 12th மார்க் ஷீட் இருக்கா, அதுல நேம் எப்படி இருக்கோ அப்படி டைப் பண்ணுங்க. அப்பா நேம் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற என்னென்ன டீடைல்ஸ் கேக்குதோ அது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா டைப் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணதுமே அது வந்து எரர் வந்து இருந்துச்சுன்னா எரர் காட்டும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா சர்வர் வந்து இதா இருக்கும்போது எரர் காட்டும். சோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியும் என்னோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டா இருக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டா இருக்குன்னா அந்த இது வந்து எரர் காட்டுது அப்படின்னா சோ அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வர் எரரா இருக்கும். சோ அப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் இது பண்ணணும். சில பேர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்ததும் இந்த பேராவை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. ஒரு 10 ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் அனுப்பியிருப்பீங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணதுமே அகைன் அந்த எரர் வந்து சரியாயிருச்சு. ஓகே. சில நேரம் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது சர்வர் டவுனாலையும் அந்த மாதிரி ஆகும். ஓகே. சோ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது போக வேற எதுவும் டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன்.
முக்கியமா பார்க்க வேண்டியது போட்டோவை கரெக்டான பிக்சல்ல அப்லோட் பண்ணுங்க. கரெக்டான பிக்சல்ல அப்லோட் பண்றேன்னு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு அதை கம்ப்ரஸ் பண்ணி இருக்கக்கூடிய போட்டோவோட சைஸை வேற இதுல மாத்தி விட்றாதீங்க. சைனும் அதே மாதிரி நான் கம்ப்ரஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சைனோட இதையும் ரொம்ப சின்னதாக்கி ரொம்ப பெருசாக்கி, ஸோ பெருசா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதுக்காண்டி ரொம்ப குட்டியோண்டாக்கி எப்படியும் இது பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்றது தெளிவானது. உங்க எக்ஸாமினேஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜே இந்த அப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம எல்லா எக்ஸாமும் கஷ்டப்பட்டு எழுதி எல்லா லெவலும் கிளியர் பண்ணி அங்க போய் டிவில உட்கார்ந்து இருக்கும் போது இங்க என்னென்ன டீடைல் கொடுத்தோமோ அதை பத்திரமா பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சிருப்பாங்க. நம்ம கொண்டு போற சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்க டீடைலும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம். மேபி நம்ம அப்பா நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், நம்மளோட நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல இல்ல டேட் ஆஃப் பர்த்துக்கு மிஸ்டேக் விட்டா அப்ளிகேஷனே உள்ள போகாது. ஏதாவது ஒரு சின்ன 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 மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கே தெரியாம வந்திருந்தா கூட அது அவங்க கேக்குறாங்கன்னா அதுக்கு டைம் கொடுப்பாங்க, அதுக்கு அஃபிடவிட் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? சோ நமக்கே தெரியாம நம்மளையும் அறியாம ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தாலும் அதை பத்தியும் ஒரி பண்ண வேண்டாம், அஃபிடவிட் வாங்கிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன்ல சின்னதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கீங்கனாலும் பயப்பட வேண்டாம். கரெக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இனிதான் அப்ளை பண்ண போறேங்கிறவங்க கரெக்டா நோட்டிபிகேஷனை நல்லா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு கரெக்டா அப்ளை பண்ணுங்க. சோ எந்த மிஸ்டேக்கும் விடாதீங்க. ஓகே? சோ அப்ளிகேஷனை தெளிவா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, ஏன்னா இப்பதான் ரயில்வே எக்ஸாம்னா என்ன அப்படிங்கறதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸே வருது. சோ ரயில்வேல இப்படி எல்லாம் எக்ஸாம் இருக்கா மேம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி என்டிபிசி குரூப் டி இப்படி எல்லாம் இருக்கா, சோ இந்த போஸ்டுக்கு எல்லாம் இந்த என்டிபிசி மூலமா தான் எடுப்பாங்களா அப்படிங்கறதே ரொம்ப ஷாக்கிங்ல கேக்குறீங்க. சோ ரயில்வேல இருக்க ஜாப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சோ புதுசா அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அப்ளை பண்ணுங்க. கரெக்டா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா வந்திருக்கும் போது தான் எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அதனால ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா ஆரம்பிச்சிருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் சும்மா காலேஜ் படிக்கிறேன் அப்ளை பண்றேன் அப்படின்லாம் எந்த கதையும் சொல்லாதீங்க. அப்ளை பண்றீங்களா, பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இதுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கனாலும் போடுவாங்க. பொண்ணுங்களா இருந்தா நம்ம என்ன ஸ்டேட் கொடுக்குறோமோ நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே போட்டுருவாங்க. மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துக்குள்ள போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏரியாக்குள்ளேயே. சோ பசங்கும் போது லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இது பயமுறுத்துறதுக்காக எல்லாம் சொல்லல, ஹைதராபாத், பெங்களூரு இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து மாத்தி மாத்தி போட்டாங்க. சோ அவங்க பக்கத்துலயும் போடுவாங்க, தூரமாவும் போடுவாங்க. ஏன்னா நம்ம எழுத போறது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகே? சோ இந்த எக்ஸாம்ங்கிறது நார்மலா நம்ம ஸ்கூல்ல எழுதுற எக்ஸாமோ எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸாமால நம்மளோட ஃபியூச்சரே சேஞ்ச் ஆக போகுது. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றோம்னா, என்டிபிசி கிளியர் பண்றீங்க அப்படின்னா ரயில்வேல உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, ஒரு பேசிக் பேல இருந்து ஃபைனலா எவ்வளவோ அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா நியர்லி 12th லெவல் போஸ்ட்டுக்கே 45ல இருந்து 50,000 வரைக்கும். ஸ்டார்டிங்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 35,000 கையில கிடைக்குன்னா ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் கையில வாங்கலாம். சோ இவ்ளோ சேலரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவ்வளோ அலவன்சஸ் ரயில்வே ஜாப்ல நிறைய இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் வேற இருக்கு. சோ அவ்வளோ இதுவும் கொடுத்துட்டு இவ்வளோ சேலரியும் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு எக்ஸாமும் கரெக்டா பார்ப்பாங்க, சர்டிபிகேட்ஸும் கரெக்டா வச்சிருக்கோமான்னு பார்ப்பாங்க. ஓகேவா? அதுக்காக தூரமா எக்ஸாம் சென்டர் போட்டாலும் சரி, நமக்கு வேலை வேணும். சோ நம்ம எங்க எக்ஸாம் சென்டர் போட்டாலும் சரி, கொஸ்டின் டஃபா இருந்தாலும் சரி, நமக்கு தேவையானது நாம என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். கொஸ்டின் ஈஸியா இருக்கோ டஃபா இருக்கோ, தூரமா இருக்கோ எக்ஸாம் சென்டர் பக்கத்துல இருக்கோ, சோ நாம வந்து ஒண்ணுல சுயநலமா இருக்கணும். என்ன, நாம பாஸ் பண்ணணும், நாம போஸ்டிங் வாங்கணும், இதுல சுயநலமா இருக்கணும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம லட்சியத்துல எப்பவுமே சுயநலமா இருந்தோம் அப்படின்னா நம்மள வந்து யாராலையும் கீழே தள்ள முடியாது. ஓகேவா? சோ கண்டிப்பா நாம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சோ ஒரு 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 உத்வேகத்தோட படிங்க. எல்லாரும் அப்ளை பண்றாங்க, நானும் அப்ளை பண்றேன், வீட்ல சொன்னாங்க, சோ 12ஆம் கிளாஸ் போஸ்ட் தானே சும்மா அப்ளை பண்ணி போட்டு பாப்போமே, கிடைக்கான்னு பாப்போமே, இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாம தெளிவா சின்சியரா உட்கார்ந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இருக்க இருக்க இன்னும் காம்படிஷன் அதிகமாயிட்டே இருக்கும். அடுத்த நோட்டிபிகேஷன் வரும்போது இதை விட காம்படிஷன் அதிகமா இருக்கும், அதுக்கு அடுத்து இதை விட காம்படிஷன் அதிகமா இருக்கும். அப்ப இந்த இதுலயே உள்ள போறதுக்கு பார்க்கணும். அப்போ போன தடவையே நான் உள்ள போயிருக்கலாமே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் போன என்டிபிசில இதை விட வேகன்சி அதிகமா இருந்துச்சு, அதுல நான் ஒரு 0.5ல விட்டுட்டேன், அதுல போய் நான் டைப் டெஸ்ட்ல ஒழுங்கா படிக்கல, அதுல நான் வந்து ஜெனரல் அவேர்னஸ் ஒழுங்கா படிக்கல, சோ கொட்டிய பாலை நினைத்து குமரி ஆளாதேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சோ அதனால பிரசன்ட்ல இருங்க. ஃபியூச்சரை பத்தியோ இல்ல பாஸ்ட பத்தியோ எதை பத்தியோ திங்க் பண்ண வேண்டாம். பிரசன்ட்டை ஒழுங்கா பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர் வந்து பெர்ஃபெக்டா அமையும். சோ பிரசன்ட்ல 100% கொடுங்க. சோ உங்களுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமும் பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வாரம் ஃபுல்லா டெஸ்ட் பேட்சுக்கும் சரி, கிளாஸஸ்க்கும் சரி, அதுக்காக தான் எஃபோர்ட் ஃபுல்லாவே போட்டுட்டு இருக்கோம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்றதுக்கு சோ ஒரு பெஸ்டான பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் தான். ஓகேவா? அதுல உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியலும் சரி, பெய்டு கிளாஸஸும் சரி பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பதான் நான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்
லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 4 மாசமாவது ஆகும். நீங்க டெய்லி கன்சிஸ்டன்டா படிச்சாலே அதுல இருக்க கிளாஸஸ் எல்லாமே முடிச்சிட்டு டெஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு 4 மாசம் ஆகும். ஓகேவா? ஸோ நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு நான் அந்த கோர்ஸ்ல இருக்கிறத வாங்கி படிச்சேன்னா என்னால பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரே நாள் ராத்திரியில படிக்க முடியாது. ஒரே நாள் ஒரு நாள் உட்காந்து படிக்க முடியாது. 4 மாசம் கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போட்டு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க போஸ்டிங் வாங்குறதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஓகே, கிளாஸ் எடுக்கிறது, ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எல்லாமே ரயில்வேக்குன்னு ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வேல தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள போகணும். So, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி போனீங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபுல்லாவே இருப்பாங்க. பேங்கிங் போனீங்கன்னாலும் அங்கேயும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எஸ்எஸ்சில இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. ரயில்வேல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துலயும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான எண்ணிக்கையில உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, ரயில்வே எக்ஸாம அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம் வந்து ஈஸியா தான் இருக்கும். படிச்சீங்கன்னா ஈஸி தான். ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜீரோ நாலேஜ்ல இருக்கேன், இன்னுமே எங்க படிக்கணும்னு தெரியல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டைம். நீங்க படிக்கிறது உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுலயே எல்லாமே கவர் பண்ணிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே உங்க கையில நாங்க கொடுத்துருவோம். நீங்க படிக்கணும். நீங்க படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். வேற எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது. படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். அதுக்கான ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இருந்து ஒரு 4 மாசம் டைம் இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணணும்னா, இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. ஸோ மேல கொடுத்துருக்க மெசேஜை மட்டும் நீங்க அனுப்புனீங்கன்னா போதுமானது. ஓகே, ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே நீங்க என்டிபிசி கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்லயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக எல்லாரும் அட்டன் பண்ற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ இதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே ரயில்வே எக்ஸாம் எழுதிக்கலாம். அதனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா தான் நீங்க கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிருப்போம். ரிவிஷன் கிளாஸஸ், அதே மாதிரி எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போவோம். இந்த லைவ் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெக்கார்டர் கிளாஸஸ்ல எல்லாமே படிச்சிருவீங்க, டெஸ்ட் எல்லாமே போட்டுட்டு இருப்பீங்க. எக்ஸாம்ல போய் அந்த நெகட்டிவ்ல மார்க் விடாம இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர், அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ், அது எல்லாமே லாஸ்ட் 1 monthல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏற்கனவே ரெக்கார்டர் கிளாஸஸ்ல இருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் 1 month ஒரு ரிவிஷன் மாதிரி கொண்டு போறதுக்காக தான் அந்த லாஸ்ட் 1 monthல லைவ் கிளாஸ் வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இப்ப ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கனாலே நீங்க டெஸ்ட் போடும்போது கண்டிப்பா உங்களால வந்து ஸ்டார்டிங்ல டெஸ்ட் போடும்போது ஒரு 40+ இருக்கும். அகைன் நீங்க இம்ப்ரூவ் பண்ண 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 ரெக்கார்டட் கிளாஸஸை இன்னும் தரவு பண்ண கண்டிப்பா உங்களால 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் போடும்போது பதட்டத்துல மார்க் கம்மியா தான் வரும். அதுக்கப்புறம் 1 by 1 நீங்க இம்ப்ரூவ் பண்ண உங்களோட ஸ்கோரை வந்து 90+ கொண்டு போயிடலாம். டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஃபீஸ் எதுக்கு ஜிபே பண்ண சொல்றோம்னா, ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ மேம் என்னால ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி படிக்க முடியாது மேம், எனக்கு ஃப்ரீ கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூபை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2016ல இருந்து 2021 வரைக்கும் நடந்த எல்லா என்டிபிசியோட கொஸ்டின்ஸ் எல்லாமே யூடியூப்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ நீங்க யூடியூபை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா யூடியூப்க்கும் ஆப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல பேசிக்ல இருந்து நம்ம டீச் பண்ணிருக்க மாட்டோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் டீச் பண்ணிருப்போம். ஸோ நிறைய கான்செப்ட் வந்து யூடியூப்ல கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ அது மிஸ் ஆக கூடாது அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.